வணக்கம் நேயர்களே, இன்றைக்கி நாம் பார்க்க இருப்பது 12ஆம் வகுப்பு கம்ப்யூட்டர் சயின்ஸ் லெசன் 1 to 10. நீங்கள் இதுவரைக்கும் கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்ஸ் பாக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போடும்பொழுது அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க நாம் இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். 12ஆம் வகுப்பு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் நம்ம இதை பார்க்க போகிறோம். கம்ப்யூட்டர் சயின்ஸில் முதல் பாடம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஃபங்க்ஷன். இதில் புக் பேக்கில் இருக்கக்கூடிய முதல் கொஷின் வந்து the small sections of code that are used to perform a particular task is called A. subroutines, B. files, C. pseudocode, D. modules இருக்கு. இதை பொறுத்த மட்டும் நமக்கு வந்து ஆன்சர் வந்து சப்ரூட்டீன்ஸ். அதாவது ஒரு குறிப்பிட்ட செயல் செய்வதற்கு பயன்படக்கூடிய ஒரு குறிமுறையுடைய ஒரு சிறிய பகுதியை தான் நம்ம வந்து சப்ரூட்டீன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். செகண்ட் கொஸ்டின்ஸ் வந்து which of the following is a unit of code that is often defined within a greater code structure. அதாவது எந்த அலகு வந்து ஒரு பெரிய குறிமுறை கட்டமைப்பில் வரையறுக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு ஆன்சர் வந்து ஃபங்க்ஷன், செயற்கூறுன்னு சொல்கிறோம்ல ஃபங்க்ஷன். அடுத்து தேர்ட் கொஸ்டின்ஸ் which of the following is a distinct syntactic block. எது வந்து தனித்தன்மையான தொடரின், அதாவது எது தனித்தன்மையான தொடரியல் தொகுதிகளை கொண்டது அப்படிங்கிறதான் இந்த கேள்வி. அதான் distinct syntactic block அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு ஆன்சர் வந்து definition. அடுத்து ஃபோர்த்து கொஸ்டின்ஸ் வந்து the variables in a function defined. The variable in a function definitions are called as subroutines, function definition, parameters அப்படின்ட்டு இருக்கு. அதாவது செயற்கூறு வரையறையில் உள்ள மாறியல் வந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படிங்கிறத என்னுடைய கேள்வி. அதுக்கு ஆன்சர்ஸ் பார்த்தோம்னா பேராமீட்டர்ஸ், தமிழில் வந்து செயல் உறுப்புன்னு சொல்கிறோம்ல அதான். கொஸ்டின் நம்பர் 5 the values which are passed to a function definitions are called. செயற்கூறு வரையறைக்கு அனுப்பப்படும் மதிப்புகள் எப்படி அழைக்கப்படுகிறது அப்படின்னா ஆர்குமெண்ட்ஸ், செயல் உறுப்புகள் அப்படின்னா நம்ம அதை அழைக்கிறோம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 6 which of the following are mandatory to write the type annotations in the function definition. நம்ம வந்து தரவு வகை குறிப்பு எழுதும் பொழுது எது வந்து ரொம்ப முக்கியமாக, அதாவது எது கட்டாயமாகிறது, அதுக்கு ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா parenthesis. கொஸ்டின் நம்பர் 7 which of the following defines what an object. எது வந்து ஒரு பொருள் செய்ய வேண்டியதை தீர்மானிக்குது அப்படிங்கிறதான் கேள்வி. ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக, கம்பைலரா, இன்டர்ஃபேஸா, இன்டர்பிரட்டரா அப்படின்னு கேட்குறாங்க. அதில் நமக்கு சரியான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா இடைமுகம் தான் அந்த வேலையை செய்யுது, அதாவது இன்டர்ஃபேஸ். கொஸ்டின் நம்பர் 8 வந்து which of the following carries out the instruction defined in the interface. எது வந்து இடைமுகத்தில் வரையறுக்கப்பட்ட கட்டளைகளை நிறைவேற்றுகிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இம்ப்ளிமெண்டேஷன் தான். அதாவது which of the following carries out the instruction defined in the interface அப்படின்னு பார்க்கும்பொழுது இம்ப்ளிமெண்டேஷன். செயல்படுத்துதல். Question number 9 the function which will give exact result when same arguments are passed are called.
இம்பியூர் ஃபங்க்ஷனாக, பார்ஷியல் ஃபங்க்ஷனாக, டைனமிக்காக, பியூர் ஃபங்க்ஷனாக. ஒரே மாதிரியான அதே அளப்புருக்களை செயற்கூறுக்கு அனுப்புனா சரியான விடையை தரக்கூடிய செயற்கூறு எது? ஆன்சர் வந்து பியூர் ஃபங்க்ஷன். த ஃபங்க்ஷன் விச் காஸ் சைடு எஃபெக்ட்ஸ் டு த ஆர்குமெண்ட்ஸ் பாஸ்ட் ஆர் கால்டு. பக்க விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய செயற்கூறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அதாவது பக்க விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய செயற்கூறு ஃபங்க்ஷன் விச் காஸ் சைடு எஃபெக்ட்ஸ், அது எதுன்னு பார்த்தோம்னா இம்பியூர் ஃபங்க்ஷன். இம்பியூர் ஃபங்க்ஷன் தான் நம்ம வந்து அளப்பொருட்களை அனுப்பும்போது பக்க விளைவுகளை ஏற்படுத்தும். இப்போ நம்ம லெசன் 1 பார்த்தோம். அடுத்து 2வது லெசன். செகண்ட் லெசன் பார்த்தோம் அப்படின்னா டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன். இதில் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன்ஸ் தட் பில்ட் த அப்ஸ்ட்ராக்டட். எந்த செயற்கூறு வந்து அருவமாக்கம் தர வகையை உருவமைக்க பயன்படுகிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டர் தான் அருவமாக்கம் தர வகையை பில்ட் பண்ண நமக்கு யூஸ் ஆகுது. கொஸ்டின் நம்பர் 2, which of the following functions that retrieve information from the data type. இப்போ எந்த செயற்கூறு வந்து தரவு வகையிலிருந்து நமக்கு தகவல்களை மீட்டெடுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்சர் வந்து செலக்டர்ஸ். கொஸ்டின் நம்பர் 3, the data structure which is a mutable order sequence of elements is called bulletin, list, tuple, derived data. அதாவது வரிசைப்படுத்தப்பட்ட உறுப்புகளை மாற்றக்கூடிய தரவு கட்டமைப்பு எதுன்னு பார்த்தோம்னா லிஸ்ட்டு தான். ஆன்சர் வந்து பி, லிஸ்ட். அடுத்து கொஸ்டின் நம்பர் 4, a sequence of immutable object is called. மாற்றம் செய்ய முடியாத ஒரு பொருளுடைய தொடர் வரிசை. பில்ட்னா, லிஸ்டா, டப்ளா, டெரிவ்ட் டேட்டான்னு பார்த்தோம்னா அது டப்ளா. கொஸ்டின் நம்பர் 5ல் த டேட்டா டைப் whose representation is known or called. அதாவது உருவமைப்பு அறியப்படாத தரவு வகையை எப்படி அழைக்கிறோம்? அதை வந்து நம்ம வந்து காங்கிரீட் டேட்டா டைப்னு தான் அழைக்கிறோம். The data type whose representation is known, அதாவது உருவமைப்பு அறியப்பட்ட தரவு வகை. ஓகே, உருவமைப்பு அறியப்பட்ட தரவு வகை எப்படி அழைக்கணும் அப்படின்னா காங்கிரீட் டேட்டா டைப். கொஸ்டின் நம்பர் 6, the data type whose representation is unknown or called. உருவமைப்பு அறியப்படாத தரவு வகை எப்படி அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து abstract data type. ஆன்சர் வந்து டி, abstract data type. கொஸ்டின் நம்பர் 7 வந்து which of the following is a compound structure. இது வந்து கலவை அமைப்பு. பேரா, ட்ரிப்ளட்டா, சிங்கிளா, குவாட்ரேட்டா. பேர் தான் வந்து கலவை அமைப்பு. Question number 8, bundling two values together into one can be considered as. இரு மதிப்புகளை ஒன்றாக பிணைப்பது எந்த வகை? அது பேர் தான். ஆன்சர் வந்து பேர். which of the following allows to name the various parts of a multi-item object?
அதாவது பல்உறுப்பு பொருளின் பல்வேறு பகுதிகளை பெயரிட எது அனுமதிக்கிறது? பல்லுறுப்பு பொருளின் பல்வேறு பகுதிகளை பெயர் எது அனுமதிக்குன்னு பார்த்தோம்னா லிஸ்ட் பி. இப்போ நம்ம லெசன் நம்பர் 2 பார்த்தாச்சு. அடுத்து லெசன் 3. லெசன் 3 வந்து ஸ்கோப்பிங். அதில் ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து which of the following refers to the visibility of variables in one part of a program to another part of the same program? அதாவது எது வந்து நிரலின் ஒரு பகுதியின் அணிகியல்பை மற்றொரு பகுதிக்கு குறிக்குது? அணிகியல்பை வந்து மற்றொரு பகுதிக்கு எது குறிக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்கோப். அது வந்து ஸ்கோப், அதை தான் நம்ம வரையலைன்னு சொல்கிறோம். இப்போ கொஸ்டின் நம்பர் 1க்கு ஆன்சர் வந்து ஏ. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 2. The process of finding a variable name with an object is called. அதாவது மாறியுடைய ஒரு பொருளுடன், அதாவது மாறியுடைய பெயரை ஒரு பொருளுடன் இணைக்கும் அல்லது பிணைக்கும் செயல்முறை என்ன அப்படின்னு அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா மேப்பிங். அதுதான் நம்ம வந்து மேப்பிங் அப்படின்னு சொல்கிறோம். ஆன்சர் வந்து பி. கொஸ்டின் நம்பர் 3. Which of the following is used in programming languages to map the variable and object? எது வந்து நிரலாக்க மொழியில் வந்து மாறியையும் பொருளையும் மேப் செய்யுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஈக்குவல் டு தான். இது கோலன் ஈக்குவல் டு டபுள் ஈக்குவல் டு. ஆன்சர் வந்து நமக்கு ஈக்குவல் டு. Question number 4. Containers for mapping names of variables to object is called. எது வந்து மாறியுடைய பெயரை பொருளுடன் மேப்பிங் செய்வதற்கான இடம் அப்படின்னு கேட்குறாப்ல. ஆன்சர் வந்து நேம் ஸ்பேசஸ். 4th கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து டி, நேம் ஸ்பேசஸ். கொஸ்டின் நம்பர் 5. Which scope refers to variables defined in current function? எந்த வரையில் வந்து நடப்பு செயற்கூறில் வரையறுக்கப்பட்டுள்ள மாறிகளை நமக்கு குறிக்குது? எந்த வரையறை வந்து நடப்பு செயற்கூறில் வரையறுக்கப்பட்டுள்ள மாறிகளை குறிக்கிறது? அதாவது which scopes refers to variables defined in current function பார்த்தோம்னா லோக்கல் ஸ்கோப் தான். ஆன்சரு ஏ. Question number 6. The process of subdividing a computer program into separate subprogram is called. அதாவது ஒரு கணிப்பொறி நிரலை எடுத்துக்கிட்டோம்னா அதை நம்ம வந்து பல துணை நிரலாக பிரிக்கலாம். அந்த செயல்முறைக்கு என்ன பெயர்? அந்த செப்பரேட் சப்ப்ரோக்ராம் எப்படி அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது மாடுலர் ப்ரோக்ராமிங். ஸோ ஆன்சர் வந்து பி. Question number 7. Which of the following security technique that regulates who can use resources in a computing environment? அதாவது கணினி சூழலில் வந்து உள்ள வளங்களை, அதாவது ரிசோர்ஸ்னு சொல்கிறது, அந்த வளங்களை வந்து யார் பார்வையிட மற்றும் பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத வரைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு பாதுகாப்பு தொழில்நுட்பம்
அப்படின்னு நம்ம எதை சொல்கிறோம்? Which of the following security technique that regulates who can use resources in a computing environment? Answer வந்து C, access control. அணுகல் கட்டுப்பாடு தான். Question number 8 வந்து which of the following members of a class can be handled only from within the class? எந்த இனக்குழுவின உறுப்புகளை வந்து இனக்குழுவுக்கு உள்ளே மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது ப்ரைவேட் மெம்பர்ஸ். இந்த கிளாஸுக்குள்ளே நம்ம வந்து ப்ரைவேட் மெம்பர்ஸை தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ப்ரைவேட் உறுப்புகள். ஓகே, கொஸ்டின் நம்பர் 8க்கு ஆன்சர் வந்து ப்ரைவேட் மெம்பர்ஸ். கொஸ்டின் நம்பர் 9 which members are accessible from outside the class? எந்த உறுப்புகளை வந்து நம்ம இனக்குழுவிற்கு வெளியிலிருந்து அணுக முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா பப்ளிக் மெம்பர்ஸ் மட்டும்தான் இனக்குழு வெளியிலேருந்து அணுக முடியும். அதான் கொஸ்டின் நம்பர் 9க்கு ஆன்சர் வந்து ஏ. Question number 10 the members that are accessible from within the class and are also available to its subclasses is called. அதாவது வரையறுக்கப்பட்ட இனக்குழு மற்றும் அதன் துணை இனக்குழுக்களால் அணுகப்படும் உறுப்புகள். accessible from the class and also available to its subclasses. வரையறுக்கப்பட்ட இனக்குழு மற்றும் அதனுடைய துணை இனக்குழுக்களால் அணுகப்படக்கூடிய, அதாவது accessible மெம்பர்ஸ் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதான் ப்ரொடெக்டட் மெம்பர்ஸ். ஆன்சர் வந்து 10வது கொஸ்டினுக்கு கொஸ்டின் நம்பர் 10க்கு ஆன்சர் வந்து பி, ப்ரொடெக்டட் மெம்பர்ஸ். நம்ம லெசன் நம்பர் 2 முடிச்சிட்டோம். அதுக்கடுத்து நம்ம லெசன் நம்பர் 3 பார்க்கலாம். நம்ம லெசன் நம்பர் 3 முடிச்சாச்சு. அடுத்ததான் நம்ம லெசன் நம்பர் 4 பார்க்கலாம். Lesson number 4 algorithmic strategies. The first question என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா the word comes from the name of a Persian mathematician Abu Shahbar Muhammad ibn Musa al Abu Shahbar Muhammad ibn Musa al-Khwarizmi is called. அதாவது எந்த சொல்லு வந்து பெர்ஷிய நாட்டு கணித மேதை அபு ஷாபர் முகமது இபின் முசா அல் ஹவ்வாரிஸ்மி பெயரில் இருந்து வந்தது? அதான் கேள்வி. இந்த அபு ஷாபர் முகமது இபின் முசா அல் ஹவ்வாரிஸ் பேரில் இருந்து எந்த சொல் வந்துச்சுன்னு பார்த்தோம்னா அதுதான் அல்காரிதம் அப்படிங்கிறது. அவருடைய பெயரில் இருந்தால் நமக்கு இந்த அல்காரிதம் அப்படிங்கிற வார்த்தை வந்துச்சு. அதனால் இந்த கேள்விக்கு ஆன்சர் வந்து சி, அல்காரிதம். From the following sorting algorithm, which algorithm needs the minimum number of swaps? இப்போ இந்த வரிசையாக்க நெறிமுறை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த நெறிமுறைக்கு குறைவான
மாற்றம் தேவைப்படும். ஸ்வாப்னா சேஞ்சாக தான் மாற்றம். எதுக்கு குறைவான மாற்றம் தேவைப்படும் அப்படின்னா பப்புள் ஷாட்டு, குயிக் ஷாட்டு, மெர்ஜ் ஷாட் இருக்குது. அதில் வந்து செலெக்ஷன் ஷாட்டு, இதுக்கு தான் குறைவான ஸ்வாப்ஸ் வந்து தேவைப்படும். So do main measures for the efficiency upon algorithm are நெறிமுறையுடைய செயல்திறனை அதாவது மதிப்பிடுவதற்கு நெறிமுறையின் செயல்திறனை மதிப்பிடுவதற்கான 2 முக்கிய அளவீடுகள் எவை? do main measures for the efficiency upon algorithm என்னென்னு பார்த்தோம்னா டைம் அண்டு ஸ்பேஸ். நேரம் மற்றும் இடம். ஆன்சர் சி. நம்பர் 4 வந்து கொஸ்டின் நம்பர் 4, the complexity of linear search algorithm is காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் லீனியர் சர்ச் அல்காரிதம், அதாவது வரிசை முறை தேடல் நெறிமுறையுடைய காம்ப்ளெக்சிட்டினா சிக்கல் தன்மை, அது எதுன்னு கேட்குறாப்புல. ஆன்சர் வந்து நமக்கு பிக் O ஆஃப் n ஏ. அடுத்த கொஸ்டின் நம்பர் 5 வந்து from the following sorting algorithm which has the lowest worst case complexity, அதாவது இங்கே இருக்கக்கூடிய வரிசையாக்க நெறிமுறையில் எது வந்து மிகவும் குறைவான அதே சமயத்தில் மோசமான சிக்கல் தன்மையை உடையது, அதான் worst case complexity அப்படிங்கிறது. அது எதுலன்னு பார்த்தோம்னா இந்த மெர்ஜ் ஷார்ட்டில் தான். கொஸ்டின் நம்பர் 5 ஆன்சர் சி. அடுத்து which of the following is not stable sorting algorithm, இது வந்து நிலையான வரிசையாக்க நெறிமுறை அல்லது இல்லை. not a stable sorting algorithm, இதில் வருவனோட்டில் இது வந்து நிலையான வரிசையாக்கம் கிடையாது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர் பார்த்தோம்னா பி செலெக்ஷன் சார்ட். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 7ல் டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் பப்புள் ஷார்ட் இன் பெஸ்ட் கேஸ் இஸ், குமிழி வரிசையாக்கத்தில் அதாவது மிகச்சிறந்த நிலையில் அதன் நேரல் சிக்கல் தன்மை எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆன்சர் ஏ θn. 7க்கு கொஸ்டின் நம்பர் 7க்கு ஆன்சர் வந்து ஏ. Question number 8, the notation in asymptotic evolution represents, but the notation in asymptotic evolution represents base case, average case, worst case, null case ன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து நமக்கு பி average case. A problem can be broken into sub-problems which are reused several times. The problem possesses which property, அதாவது ஒரு சப் ப்ராப்ளம்னா ஒரு சிக்கல் வந்து துணை சிக்கல்களாக பிரித்து அதை வந்து பல முறை பயன்படுத்தினால் அந்த சிக்கல் வந்து எந்த பண்பை பெறும், ப்ராப்பர்ட்டினா அது வந்து என்னன்னா ஓவர்லேப்பிங் ப்ராப்ளம்ஸ், அதாவது ஓவர்லேப்பிங் சப் ப்ராப்ளம். கொஸ்டின் நம்பர் 10, இன் டைனமிக் ப்ரோக்ராமிங் த டெக்னிக் ஆஃப் ஸ்டோரிங் த ப்ரீவியஸ்லி கேல்குலேட்டட் வேல்யூஸ் இஸ் கால்டு. டைனமிக் ப்ரோக்ராம்னா ஒரு இயங்கு நிரலாக்கத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏற்கனவே கணக்கீடு செய்த மதிப்புகளை சேமிக்கக்கூடிய யுக்தியை நம்ம எப்படி அழைக்கிறது? இயங்கு நிரலாக்கத்தில் ஏற்கனவே கணக்கீடு செய்த மதிப்புகளை சேமிக்கும் யுக்தி, அந்த டெக்னிக், அதை எப்படி நம்ம அழைக்கிறோம் அப்படின்னா
மெமோசேஷன், அதாவது நினைவிருத்தல் அப்படின்னு சொல்கிறது. லெசன் நம்பர் 4 பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய லெசன் 5. லெசன் நம்பர் 5 வந்து பைத்தான் வேரியபிள் அண்டு ஆப்ரேட்டர்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். ஹூ டெவலப்டு பைத்தான்? யார் வந்து பைத்தானை உருவாக்கியது அப்படின்னு பார்த்தோம்னா ரிட்ஜி, ஹைடோ வான் ரோஷம், பில்கேட்ஸ், சுந்தர் பிச்சைன்னு கொடுத்துருக்காங்க. இதில் கரெக்ட் ஆன்சர் வந்து ஹைடோ வான் ரோஷம். இதுதான் ஆன்சர். இந்த கொஸ்டின் நம்பர் 2 வந்து பைத்தான் prompt indicates that interpreter is ready to accept instruction. அதாவது எந்த தூண்டுகுறி வந்து நிரல் பெயர்ப்பி கட்டளைகளை ஏற்றுக்கொள்ள தயார் நிலையில் இருப்பதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தோம். அப்படின்னா இந்த போகிறோம். ஃபஸ்ட்டு ஏ தான் ஆன்சர். ட்ரிபிள் கிட்ட தான் இந்த சிம்பிள் தான் ரெடி டு அக்செப்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். Question number 3. Which of the following shortcut is used to create new Python program? அதாவது எந்த சாவி சேர்மானம் வந்து ஒரு பைத்தான் நிரலை வந்து உருவாக்க பயன்படுகிறது? ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா Ctrl+N. இந்த டி தான் ஆன்சரு. இது 4ங்கிறது இங்கே தப்பாக இருக்கு. ஆன்சர் வந்து Ctrl+N. இந்த நம்பர் 4 விட்டுருங்க, இது கிடையாது. Which of the following shortcut is used to create new Python programனா ஆன்சர் வந்து Ctrl+N. இந்த நம்பர் 4 அது டைப்பிங்கில் எக்ஸ்ட்ரா வந்துருச்சு, அதை விட்டு. Question number 4. Which of the following character is used to give comments in Python program? அதாவது எந்த குறியீடு பைத்தான் நிரலில் வந்து கமெண்ட்ஸ், அதாவது குறிப்புகளை உள்ளிட பயன்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஹேஷ். கொஸ்டின் நம்பர் 4க்கு ஆன்சர் வந்து ஏ ஹேஷ். Question number 5 பொறுத்த மட்டும் the symbol is used to print more than one item and a single line. அதாவது இதில் எந்த குறியீடு வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட உறுப்புகளை வந்து ஒற்றை வரியில், அதாவது சிங்கிள் லைன் ஒற்றை வரியில் அச்சிடும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா கமா. Next, which of the following is a not a token? அதாவது கீழ் வருவனவற்றுள் எது வந்து டோக்கன் இல்லை, அதாவது இல்லை கிடையாது அப்படின்னு கேட்குறாங்க. பார்த்தோம்னா அது இன்டர்பிரட்டர் தான். Question number 7. Which of the following is not a keyword in Python? இதில் எது வந்து பைத்தானில் கீவேர்டு இல்லை? எது வந்து சிறப்பு சொல் இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா பிரேக் ஒரு சிறப்பு சொல், ஒயில் சிறப்பு சொல்லு தான், கண்டினியூ சிறப்பு சொல்லு தான், ஆப்ரேட்டர்ஸ் தான் சிறப்பு சொல் இல்லை. அடுத்து which operator is also called as comparative operator? எந்த செயற்குறியை வந்து நம்ம ஒப்பீட்டு செயற்குறி அப்படின்னு அழைக்கிறோம்? அரித்மெட்டிக் கிடையாது, லாஜிக்கல் கிடையாது, அசைன்மெண்ட் கிடையாது, ரிலேஷனல். இதுதான் வந்து கம்பேரிட்டிவ் ஆப்ரேட்டர். கொஸ்டின் நம்பர் 9. விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்? எது வந்து தர்க்க செயற்குறி கிடையாது?
லாஜிக்கலுங்கிறது தர்க்க செயற்குறியை குறிக்குது. அதாவது லாஜிக்கல் ஆப்ரேட்டர்னா தர்க்க செயற்குறி. இப்போ எது வந்து தர்க்க செயற்குறி அல்ல இங்கே வர்றதில்ல, அண்டா, ஆரா, நாட்டா, அசைன்மெண்ட்டா அப்படின்னு கேட்குறாப்புல. அண்டுங்கிறது ஒரு தர்க்க செயற்குறி, ஆறு ஒரு தர்க்க செயற்குறி, நாட்டும் ஒரு லாஜிக்கல் ஆப்ரேட்டர் தான். அசைன்மெண்ட்டு தான் வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர். அதனால் இதுதான் நமக்கு ஆன்சர். இது நாட் லாஜிக்கல் ஆப்ரேட்டர். Question number 10. Which operator is also called as conditional operator? எந்த செயற்குறி நிபந்தனை செயற்குறி என்று அழைக்கப்படுகிறது? கண்டிஷனல் ஆப்ரேட்டர்னால் நிபந்தனை செயற்குறி. இதில் எது நிபந்தனை செயற்குறி அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து ஒப்பீடு செயற்குறி, இது தர்க்க செயற்குறி, இது அரித்மெட்டிக், இப்போ இதான் டெர்னரி மும்ம செயற்குறி. இதைத்தான் நம்ம வந்து கண்டிஷனல் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். டெர்னரி ஆப்ரேட்டரும் இதுதான். இதை நிபந்தனை செயற்குறி அல்லது மும்ம செயற்குறின்னு நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம பாடம் 5 முடிச்சிட்டோம். அதுக்கடுத்து நம்ம அடுத்து பார்க்க வேண்டிய பாடம் 6, கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர். இப்போ 6வது பாடத்தில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஹவு மெனி இம்பார்ட்டன்ட் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் தேர் இன் பைத்தான்? எத்தனை முக்கியமான கட்டுப்பாட்டு கட்டமைப்பு வந்து பைத்தானில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 3 இருக்குது. Question number 2. ELIF can be considered to be abbreviation of. ELIF என்பதுடைய விரிவாக்கம். இதனுடைய விரிவாக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா else if. இதைத்தான் நம்ம வந்து ELIF அப்படின்னு ஷார்ட்டாக யூஸ் பண்ணுறோம். What plays a vital role in Python programming? எது வந்து பைத்தான் நல்ல முக்கியமான பங்கு வகிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டேட்மெண்ட்டாக, கண்ட்ரோலாக, ஸ்ட்ரக்சராக நம்ம தான் இண்டென்டேஷன் தான். Which statement is generally used as a placeholder? அதாவது பொதுவான இடஒதுக்கீட்டிற்கு எந்த கூற்று பயன்படுகிறது பார்த்தோம் அப்படின்னா பாஸ் கூட். The condition in the if statement should be in the form of. if கூற்றினுடைய நிபந்தனை வந்து எந்த வடிவில் இருக்க வேண்டும்? அதாவது the condition of the if statement should be in the form of relational or logical expression. அதாவது அது வந்து ஒப்பீட்டு அல்லது தர்க்கக்கோவையாக இருக்க வேண்டும். இக்கூற்றினுடைய நிபந்தனை வந்து எந்த வடிவில் இருக்கணும் அப்படின்னா அது வந்து ஒப்பீடு அல்லது தர்க்கக்கோவைகளை கொண்டு அமைய வேண்டும். Question number 6. Which of the most comfortable loop? எது வந்து மிகவும் சுலபமாக பயன்படுத்தக்கூடிய மடக்கு பார்த்தா ஃபார். Question number 7. What is the output of the following snipper? அதாவது இந்த குறிமுறையுடைய வெளியீடு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. I equal to 1, y true. If I modulo 3, w equal to 0, break. Print I, comma end equal to null, I plus equal to 1. இப்போ இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் கேட்டிருக்காங்க. இதில் வந்து I equal to 1. ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் வேரியபிள் ஐயோட மதிப்பு 1 எடுத்துக்கிறது. அதுக்கப்புறம் ஒயில் கண்டிஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒயில் ட்ரூ. இப்போ ட்ரூவாக இருக்கும் பட்சத்தில் கட்டுப்பாடு இங்கே வருது. இஃப் I மாடுலோ 3, ஐயில் இருக்கக்கூடிய மதிப்பு 1 3ஆல் வகுக்கும் பொழுது கிடைக்கக்கூடிய மதிப்பு 0ன்னு பார்க்குறோம். இல்லை, அதனால் இங்கே வரும் பிரிண்ட் ஐயோட மதிப்பு 1 பிரிண்ட் பண்ணும். அதுக்கப்புறம் I ப்ளஸ் ஈக்குவல் டு 1. இப்போ ஐயோட மதிப்பு 2 ஆகும். திரும்ப இங்கே வரும்பொழுது
ட்ரூங்கிறதுனால 2 மாடுலோ 3ன்னு எடுத்துக்கிறோம். 2 3 ஆகும்போது மீதி பார்த்தோம் அப்படின்னா இங்கே 0 வராது, அதனால் இங்கே வரும் பிரிண்ட் ஆகி. அப்போ 2 பிரிண்ட் பண்ணோம். திரும்ப 2 + 1 வந்து 3. இப்போ 3 மாடுலோ 3 = 0 பார்க்கும். எஸ், அதனால் இங்கே பிரேக் ஆயிரும். அப்போ நமக்கு ஆன்சர் வந்து 1 2. அடுத்து வாட் இஸ் அவுட்புட் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்னிப்பர். இந்த குறிமுறையுடைய வெளியீடு என்ன அப்படின்னு இங்கே கேட்குறாங்க. D = 1 while D : print true break. இங்கே D = 1ன்னு எடுத்துக்கிட்டு while T : எடுத்துக்கிறது. இது வந்து ட்ரூ தான், ஏன்னா இதில் மதிப்பு 1 இருக்கிறதுனால இதோட மதிப்பு ட்ரூ ஆகுது. அதனால் பிரிண்ட் ட்ரூ அப்படிங்கிறப்போ நமக்கு இந்த ட்ரூன்னு இங்கே பிரிண்ட் ஆகும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 9. Which amongst this is not a sum statement? Which amongst this is not a jump statement? இதில் வந்து எது வந்து ஜம்ப் கூற்று கிடையாது அப்படின்னு கேட்குறாங்க. ஃபாரா, கோட்டுவா, கண்டினியூவா, பிரேக்கா அப்படின்னு. இப்போ கோட்டு ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ஜம்ப் ஆகும், அதுமாதிரி கண்டினியூவே நம்ம இது பண்ண முடியும், பிரேக்கும் யூஸ் பண்ண முடியும். அதனால் ஃபார் தான் நமக்கு ஜம்ப் கூற்று கிடையாது. அடுத்து கொஸ்டின் நம்பர் 10. Which punctuation should be used in the blank? அதாவது எந்த நிறுத்தற்குறியை வந்து அடிக்கோடிட்ட இடத்துல மட்டும் நம்ம பயன்படுத்தணும். எந்த நிறுத்தற்குறி இந்த அடிக்கோடிட்டப்பட்ட இடத்துல, அதாவது இங்கே கொடுத்துருக்காங்களே இஃப் கண்டிஷன், அதுக்கப்புறம் இங்கே ஒரு அடிக்கோடு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த அடிக்கோடிட்ட இடத்துல என்ன நிறுத்தற்குறி வரும் அப்படிங்கிறதான் கேள்வி. இப்போ அந்த இடத்துல நமக்கு என்ன வரும்னா கண்டிஷனுக்கு அடுத்து இங்கே நம்ம கோலன் கொடுப்போம். இப்போ லெசன் 7 பைத்தான் ஃபங்க்ஷன். இதில் ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து a named block of code that are designed to do one specified job is called as அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு ஆன்சர் வந்து ஃபங்க்ஷன். a function which is called itself is called. தன்னைத்தானே அழைத்து கொள்ளக்கூடிய செயற்கூறு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரிகர்சன். which function is called anonymous unnamed function. எந்த செயற்கூறு வந்து பெயரில்லா செயற்கூறு என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா லாம்ப்டா. ஆன்சரே தான். அடுத்து which of the following keyword is used to begin the function block. எந்த சிறப்பு சொல் வந்து செயற்கூறு தொகுதியை தொடங்கி வைக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா டெஃப். ஆன்சர் டி. கொஸ்டின் நம்பர் 5. which of the following keyword is used to exit a function block. எந்த செயற்கூறு வந்து இல்லை எந்த சிறப்பு சொல் வந்து செயற்கூறு தொகுதியை முடிச்சு வைக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா டெஃப். அடுத்து which of the following keyword is used to exit function block. which of the following keyword is used to begin the function block. அதாவது செயற்கூறு தொகுதியை தொடங்கி வைக்கிறது வந்து டெஃப். which of the following keyword is used to exit a function block. தொகுதியை எது முடிச்சு வைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அது ரிட்டர்ன். அது while defining a function which of the following symbol is used. செயற்கூறு வரையறையில் பின்பற்றக்கூடிய குறியீடு எது அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து கோலன். in which argument the correct positional order is passed to a function. எந்த செயல் உறுப்பு சரியான இடவரிசையில் செயல் உறுப்புகளை அனுப்பும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது ரெக்வயர்டு. அடுத்து கொஸ்டின் நம்பர் 8. read the following statement and choose the correct statements. ஒன்று வந்து in Python you don't have to mention the specific data types while defining function.
ரெண்டும் வந்து பைத்தான் கீவேர்ட்ஸ் கேன் பி யூஸ்ட் as ஃபங்க்ஷன் நேம். இதில் எது சரியான கூறுன்னு பார்த்தோம்னா, பைத்தானில் வந்து நம்ம செயற்குறை வரையறுக்கும்போது குறிப்பிட்ட தரவு வகையில் வந்து நம்ம குறிப்பிட தேவையில்லை. ரெண்டாவது வந்து பைத்தான் சிறப்பு சொற்களை செயற்குறின் பெயராக பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் கரெக்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு தான். இன் பைத்தான் யூ டோன்ட் ஹேவ் டு மென்ஷன் த ஸ்பெசிஃபிக் டேட்டா டைப் ஒய் டிஃபைனிங் ஃபங்க்ஷன். நம்ம வந்து செயற்குறை வரையறுக்கும் போது அங்கே டேட்டா டைப்பை வரையறுக்க வேண்டிய அதாவது குறிப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் சிறப்பு சொல்லை வந்து செயற்குறின் பெயராக நம்ம பயன்படுத்த முடியாது. அதனால் இது ஃபஸ்ட்டு வந்து ரைட்டு, இது கரெக்டு, ரெண்டு வந்து தவறு ராங். அதனால் ஃபஸ்ட் இஸ் கரெக்ட் அண்டு செகண்ட் இஸ் ராங். இதான் ஆன்சர். பிக் அவுட் த கரெக்ட் ஒன், எக்ஸிக்யூட் த கீவர்ட் ஸ்டேட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி. இப்போ இந்த கொடுக்கப்பட்ட இந்த செக்மெண்ட் ப்ரோக்ராமில் சரியான ஸ்டேட்மெண்ட் இந்த இடத்துல எழுத சொல்லியிருக்காங்க. அதாவது இங்கே கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டு இந்த லீஃப் இயரை கண்டுபிடிக்கிறதுக்கு உகந்ததாக இருக்கணும். இப்போ லீஃப் இயரை வந்து நம்ம இங்கே கொடுக்கப்பட்ட லீஃப் இயரை வந்து நம்ம 4ஆல் வந்து வகுக்கும்போது கிடைக்கக்கூடிய மதிப்பு வந்து 0க்கு சமமாக இருந்துச்சுன்னா அது லீஃப் இயர். ஸோ அதனால் இங்கே மாடுலோ சிம்பிள் நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ தான் மீதியை கண்டுபிடிக்கலாம். அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா இங்கே வந்து x/4 இருக்குது. அதனால் இது கண்டிப்பாக ஆன்சருக்கு வராது, இதை விட்டுருங்க. அது மீதம் உள்ள 3லே மாடுலோ வந்திருக்கு. இங்கே ஈக்குவல் இருக்குது, இங்கே ஈக்குவல் இருக்குது. இது வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். நமக்கு வந்து ரிலேஷன் ஆப்ரேட்டர், அதாவது சமமான கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டபுள் ஈக்குவல் இருந்தால் தான் அதை கண்டுபிடிக்க முடியும். ஸோ இங்கே வரக்கூடிய ஈக்குவல் டு இதையும் விட்டுறலாம், இதையும் விட்டுறலாம். இது ஆன்சர் வந்து நமக்கு x modulo 4 w equal to 0. இதுதான் கரெக்ட் ஆன்சர். விச் ஆஃப் த ஃபாலோவிங் கீவர்ட் இஸ் யூஸ்ட் டு டிஃபைன் த ஃபங்க்ஷன் டெஸ்ட் பைத்தான். டெஸ்ட் பைத்தான் செயற்குறை வரையறுப்பதற்கு எந்த சிறப்பு சொல்லை வந்து நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்கும்பொழுது ஆன்சர் வந்து சி டெஃப். அடுத்து நம்ம பார்க்க போகிற பாடம் வந்து லெசன் நம்பர் 8 ஸ்ட்ரிங்ஸ் அண்டு ஸ்ட்ரிங் மேனிப்புலேஷன். இதில் ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் த அவுட்புட் ஆஃப் த ஃபாலோவிங் பைத்தான் கோடு. அதாவது இந்த நிரலுக்கான வெளியீடு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் ஈக்குவல் டு தமிழ்நாடுன்னு இருக்குது. அதுக்கடுத்து பிரிண்டு str1::- அதாவது -1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்க்கும் பொழுது இதை வந்து நமக்கு அப்படியே ரிவர்ஸில் தான் பிரிண்ட் பண்ணணும். அதனால் ஆன்சர் வந்து UDANLIMAT தமிழ்நாடுங்கிறது ரிவர்ஸில் வருதில்ல, இதுதான் ஆன்சர். Question number 2, what will be the output of the following code? str1 equal to Chennai, schools str7 equal to hyphen. அப்போ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா சென்னை ஸ்கூல் வராது, சென்னை ஸ்கூல் வராது, சென்னைன்னு வராது. இதில் நமக்கு வந்து எரர் தான் வரும். ஏன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் இங்கே தவறாக இருக்கிறதுனால நமக்கு எரர் தான் வரும். அதனால் இதை சூஸ் பண்ணிக்கிறேங்க சி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 3, which of the following operator is used for concatenation. கன்கார்டினேஷனுக்கு நமக்கு என்ன ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் கேள்வி. சரங்களை இணைப்பதற்கு எது பயன்படுது அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே வந்து ப்ளஸ். டிஃபைனிங் ஸ்ட்ரிங்ஸ் வித்தின் ட்ரிபிள் கோட்ஸ் அலோஸ் கிரியேட்டிங். அதாவது 3 மேற்கோள் குறிக்குள் தரப்படும் சரமானது பின்வருவற்றில் எதை உருவாக்க பயன்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க.
டிஃபைனிங் ஸ்ட்ரிங்ஸ் வித்தின் ட்ரிபிள் கோட்ஸ் அலோஸ் கிரியேட்டிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து பல வரிச்சரங்களை தான் உருவாக்கும், அதாவது மல்டிபிள் ஸ்ட்ரிங்ஸ். இப்போ 4க்கு ஆன்சர் பி. 5 ஸ்ட்ரிங்ஸ் இன் பைத்தான். பைத்தானில் சரங்களை வந்து நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா சேஞ்சபிள் முடியாது, மியூட்டபிள் இல்லை, இம்மியூட்டபிள். அதாவது அது வந்து பரஸ்பர தன்மையற்றது. The 6 which of the following is the slicing operator? எது வந்து சரத்தினை வந்து துண்டாக்க பயன்படக்கூடிய செயற்குறி? கர்லிங் பிரேஸா, ஸ்கொயர் ப்ராக்கெட்டா, ஆங்கிள் பிரேஸா, ப்ராக்கெட்டா? இது நமக்கு ஆன்சர் வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட். இதான் வந்து ஸ்லைசிங் ஆப்ரேட்டர். வாட் இஸ் ஸ்ட்ரைடு? ஸ்ட்ரைடுங்கிறது எதை குறிக்குது? இண்டெக்ஸ் வேல்யூ ஆஃப் ஸ்லைட் ஆப்ரேஷனா, செகண்ட் ஆர்குமெண்ட் ஆஃப் ஸ்லைஸ் ஆப்ரேஷனா, ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் ஆஃப் ஸ்லைஸ் ஆப்ரேஷனா, அது தேர்ட் ஆர்குமெண்ட் ஆஃப் ஸ்லைஸ் ஆப்ரேஷனா? அதாவது ஸ்லைஸ் ஆப்ரேஷனுடைய 3வது அளப்புரு தான் இது. அதனால் ஆன்சர் வந்து நமக்கு டி. இப்போ கொஸ்டின் நம்பர் 8 வந்து which of the following formatting character is used to print exponential notation in uppercase? அதாவது கீழே வரக்கூடிய அந்த குறியீடுகளில் அடுக்கு குறியீட்டில் அச்சிட உதவக்கூடிய மேல் எழுத்து எது அப்படிங்கிறத நமக்கு கேள்வி. அதாவது which of the following formatting character is used to print exponential notation in uppercase? எந்த வடிவமைப்பு குறியீடு வந்து அடுக்கு குறியீட்டில் அச்சிட உதவக்கூடிய மேல் எழுத்து அப்படின்னு கேட்குறாப்புல. நமக்கு ஆன்சர் எதுன்னு பார்த்தோம்னா இப்போ கொஸ்டின் நம்பர் 8க்கு ஆன்சர் வந்து பி. கொஸ்டின் நம்பர் 9 which of the following is used as placeholder or replacement fields which get replaced along with function? அதாவது பின் எந்த குறியீடு வந்து ஃபார்மட் செயற்குறியுடன் பயன்படும் பதிலீட்டு குறியீடு அப்படிங்கிறதான் கேள்வி. அதுக்கு நமக்கு ஆன்சர் வந்து இந்த ஏ. அடுத்து வந்து சரத்தினுடைய கீழ் ஒட்டானது, அதாவது the subscript of a string maybe. அதாவது சரத்தினுடைய கீழ் ஒட்டானது கீழ் வரவற்றில் எதாக இருக்கலாம்? அது வந்து நமக்கு வந்து எதாக இருக்கலாம், பாசிட்டிவாக இருக்கலாம் அல்லது நெகட்டிவாக இருக்கலாம். அதெல்லாம் ஆன்சர் வந்து ஏஆர்பி, அதாவது டி, எய்தர் ஏஆர்பி. அடுத்து லெசன் 9. இப்போ லெசன் 9ல் ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து பிக் ஆட் ஒன் இன் கனெக்ஷன் வித் கலெக்ஷன் டேட்டா டைப். அதாவது தரவின தொகுதியில் வந்து தொடர்பில்லாத ஒன்றை நம்ம தேர்வு செய்யணும். ஆடுங்கிறது அதான் தொடர்பற்ற ஒன்றை நம்ம இங்கே தேர்வு செய்யணும். லிஸ்ட்டு டபுள் டிக்ஷனரி லூப்னு இருக்குது. இதில் தொடர்பற்றது என்னென்னு பார்த்தோம்னா இதுதான். அடுத்து கொஸ்டின் நம்பர் 2 வந்து லெட் லிஸ்ட் 1 ஈக்குவல் டு 2, 4, 6, 8, 10 then friend list 1 -2 will result in A10, B8, C4, D6. அதாவது லிஸ்ட்டு 1ல் 2, 4, 6, 8, 10 அப்படின்னு இருந்தால் பிரிண்ட் லிஸ்ட் 1 ஆஃப் -2 அப்படின்னா என்ன விடை கிடைக்கும் அப்படிங்கிறத ஆன்சர் நமக்கு கேள்வி. அதுக்கு ஆன்சர் வந்து நமக்கு பி தான், 8ன்னு தான் கிடைக்கும் ஆன்சர். அடுத்து which of the following function is used to count the number of elements in a list? அதாவது லிஸ்டில் உள்ள உறுப்புகளுடைய எண்ணிக்கையை
எந்த செயற்கூறு கணக்கிட பயன்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த லென் ஃபங்க்ஷன் தான் சி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 4. இஃப் லிஸ்ட் ஈக்குவல் டு 10, 20, 30, 40, 50, then list of 2 equal to 35 will result. அதாவது லிஸ்ட் ஈக்குவல் டு 10, 20, 30, 40, 50 அப்படின்னு இருந்துச்சுன்னா லிஸ்ட் ஆஃப் 2 ஈக்குவல் டு 35 விட என்ன அப்படிங்கிறதான் கேள்வி. அதுக்கு நமக்கு என்ன விடை கிடைக்கும் அப்படின்னா 17, 23, 41, 10, 30. அதாவது 10, 20, 35, 40, 50. டென் 20 வந்துடுது. அதுக்கடுத்து லிஸ்ட் ஆஃப் 2க்கு இங்கே என்ன பண்ணுது 35 எடுத்துக்குது. அப்போ இங்கே 35 வரும். அதுக்கப்புறம் 40, 50, 0, 1, 2. அப்போ இந்த ரெண்டாவது உறுப்பு என்ன ஆகும் அப்படின்னா 35ன்னு இங்கே மாறிக்கும். அப்போ அதனால நமக்கு 10, 20, 35, 40, 50 அப்படிங்கிற ரிசல்ட்டு கிடைக்கும். அப்போ ஆன்சர் 4க்கு சி. Question number 5. If list equal to 17, 23, 41, 10, then list dot append 32 will result. அதாவது லிஸ்ட் ஈக்குவல் டு 17, 23, 41, 10 அப்படின்னு இருக்கும்பொழுது லிஸ்ட் டாட் அப்பெண்ட் ஆஃப் 32 அப்படின்னா நமக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும்? 17, 23, 41, 10, 32. இந்த லிஸ்ட்டில் வந்து நம்ம இந்த 32ங்கிற மதிப்பை கொண்டு அப்பெண்ட் பண்ண சொல்கிறோம். அதனால் வந்து நமக்கு இந்த 17, 23, 41, 10 அடுத்து இந்த 32 வந்து அங்கே அப்பெண்ட் ஆகிருக்கும். அப்போ ஆன்சர் வந்து 5க்கு பி. கொஸ்டின் நம்பர் 5க்கு ஆன்சர் வந்து பி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 6. Which of the following Python function can be used to add more than one element within an existing list? அதாவது எந்த பைத்தான் செயற்கூறு வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய லிஸ்ட்டில் ஒன்றுக்கு மேற்பட்ட உறுப்புகளை சேர்க்க பயன்படுகிறது. ஏற்கனவே இருக்கக்கூடிய லிஸ்ட்டில் ஒன்றுக்கு மேற்பட்ட உறுப்புகளை நம்ம சேர்க்கணும் அப்படின்னா எந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்டெண்ட் அந்த இருக்கும். யாருக்கு ஆன்சர் வந்து சி, எக்ஸ்டெண்ட். What will be the result of the following Python code? S equal to x power 2 or x in range 5, range of 5. என்ன ரிசல்ட் இங்கே கிடைக்கும்? பைத்தான் குறிமுறையின் விடை என்ன அப்படிங்கிறதான் கேள்வி. இப்போ ஃபஸ்ட்டு வந்து 0, அதுக்கடுத்து என்ன ஆகுது 1, அப்புறம் இப்போ 2ன்னு வரும்பொழுது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரேஞ்சில் 2, 4ன்னு ஆயிரும். அடுத்து 3 வரும்பொழுது 3, 9 ஆயிரும். 4 வரும்பொழுது 16 ஆயிரும். இங்கே ரேஞ்ச் 5 இருக்கிறதுனால 4ஓட முடிகிறதுனால நமக்கு 0, 1, 4, 9, 16ங்கிறது ஆன்சர். அப்போ கொஸ்டின் நம்பர் 7க்கு ஆன்சர் பி. So what is the use of type function in Python? பைத்தானில் டைப் செயற்கூறுடைய பயன் என்ன? To create a tuple, to know type of an element in tuple, to know the data type or Python object, to create list. டப்பிளை உருவாக்குறதுக்கா, டப்பிளில் உள்ள உறுப்புகளின் வகையை கண்டறியவா, பைத்தான் பொருளின் தரவினத்தை கண்டறியவா, பட்டியலை உருவாக்கவா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டைப் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா டு நோ த டேட்டா டைப் ஆர் பைத்தான் ஆப்ஜெக்ட், அதுக்கு தான் இது யூஸ் ஆகுது. பைத்தான் பொருளினுடைய தரவினத்தை கண்டறிய. கொஸ்டின் நம்பர் 8க்கு ஆன்சர் சி. அடுத்து which of the following statement is not correct? கீழ் வரக்கூடிய பைத்தான் ஸ்டேட்மெண்ட்டில் எது வந்து தவறு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஒன்று வந்து லிஸ்ட் இஸ் மியூட்டபிள்,
அதாவது லிஸ்ட்டை மாற்றம் செய்யலாம். ரெண்டாவது a tuple is immutable, டப்புளை வந்து மாற்றம் செய்ய முடியாது. அடுத்தது வந்து the append function is used to add an element, append சேர்க்கிற ஒரு உறுப்பை சேர்க்க பயன்படுகிறது. அடுத்து D வந்து the extend function is used in double to add elements in a list. எக்ஸ்டெண்ட் செயற்கூறு லிஸ்டில் உறுப்புகளை சேர்க்க டப்பிள்ஸில் பயன்படுகிறது. அப்போ அதான் வந்து நாட் கரெக்ட். எக்ஸ்டெண்ட் ஃபங்க்ஷனில் போயிட்டு நம்ம என்ன பண்ண முடியாது, டப்பிளை பயன்படுத்தி உறுப்புகளை சேர்க்க முடியாது. அப்போ இது தவறு. அப்போ 9க்கு ஆன்சர் டி. கொஸ்டின் நம்பர் 10. லெட் செட் A equal to 3,6,9, set B equal to 1,3,9. What will be the result of the following snippet? அதாவது செட் A equal to 3,6,9, செட் B equal to 1,3,9 அப்படின்னு இருக்கும்போது நிரலுடைய வெளியீடு என்ன? 3, 6, 9, 1, 3, 9 2 செட் A பை செட் B. நமக்கு இங்கே வந்து செட் A பை செட் Bயில் இந்த 3, 9 பொதுவாக போச்சு அப்படின்னா நமக்கு அடுத்த ஆன்சர் வந்து 1, 3, 6, 9. இப்போ ஆன்சர் வந்து டி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 11 வந்து which of the following set operation includes all the elements that are in two sets but not the one that are common to two sets. அதாவது எந்த செட் செயல்பாடு வந்து 2 செட்டுகளுக்கும் பொதுவான உறுப்புகள் நீங்களாக மற்ற அனைத்து உறுப்புகளையும் உள்ளடக்கியது. எந்த செட் செயல்பாடு வந்து 2 செட்டுகளுக்கும் பொதுவான உறுப்புகள் நீங்களாக மற்ற அனைத்து உறுப்புகளையும் உள்ளடக்கியது அப்படிங்கிறத கேள்வி. All elements that are in two sets but not the one that are common to sets. இப்போ இது ஆன்சர் வந்து நமக்கு சமச்சீரான வேறுபாடு, அதாவது சிமெட்ரிக் டிஃபரன்ஸ். இது ஆன்சர் 11th கொஸ்டின் நம்பர் 11க்கு ஆன்சர் ஏ. ஏன்னா டிஃபரன்ஸ்லையும் வராது, இன்டர்செக்ஷன்லையும் வராது, யூனியன்லையும் நமக்கு இது வராது. கொஸ்டின் நம்பர் 12. The keys in Python dictionary is specified by equal to BC வந்து ப்ளஸ் A வந்து ஈக்குவல் டு B வந்து செமிகோலன், C ப்ளஸ்ஸு D வந்து கோலன். அதாவது பைத்தான் டிக்ஷனரியில் வந்து திறவுகோல் வந்து எதனால் குறிப்பிடப்படுவதுன்னு பார்த்தோம்னா இந்த கோலன் தான். இப்போ 12க்கு ஆன்சர் வந்து டி. அடுத்து லெசன் 10 வந்து பைத்தான் கிளாஸஸ் அண்டு ஆப்ஜெக்ட். இப்போ லெசன் 10ல் கொஸ்டின் நம்பர் 1 வந்து என்ன இருக்குது பாருங்கள். Which of the following are the key features of an object-oriented programming language? அதாவது எது வந்து பொருள்நோக்கு நிரலாக்கத்தின் முக்கிய அம்சம் அப்படின்னு கேட்குறாங்க. அது என்னென்னு பார்த்தோம்னா இனக்குழு மற்றும் பொருள் தான். இப்போ பொருள்நோக்கு நிரலாக்கத்தின் முக்கிய அம்சம், அதாவது key features of an object-oriented programming language என்னென்னு பார்த்தீங்கன்னா classes and object, இனக்குழு மற்றும் பொருள். கொஸ்டின் நம்பர் 2 வந்து ஃபங்க்ஷன் டிஃபைன்ட் இன்சைட் ஏ கிளாஸ். அதாவது இனக்குழுக்குள்ளே வரையறுக்கக்கூடிய செயற்கூறு வந்து என்னன்னு பார்த்தோம்னா மெத்தட்ஸ். இதுதான் ஆன்சரு. தேர்டு வந்து கிளாஸ் மெம்பர்ஸ் ஆர் ஆக்சஸ்டு த்ரூ விச் ஆப்ரேட்டர். அதாவது இனக்குழு உறுப்புகள் வந்து எந்த செயற்கூறு மூலம், இனக்குழு உறுப்புகள் எந்த செயற்குறி மூலம் அணுகப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா டாட். Which of the following method is automatically executed when an object is created? பொருள் உருவாக்கப்படும் போது தானாகவே இயக்கப்படும் செயற்கூறு எது அப்படின்னு பார்த்தோம்னா init. நல்ல டி init. அடுத்து a private class variable is prefixed with. பிரைவேட் இனக்குழு வந்து மாறியின் முன்னோட்டாக எதை எடுத்துக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா அண்டர்ஸ்கோர். அடிக்கோடை வந்து அது என்ன பண்ணுது அப்படின்னா ப்ரீஃபிக்ஸாக எடுத்துக்கிறோம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 6. விச் ஆஃப் த ஃபாலோவிங் மெத்தட் இஸ் யூஸ்ட் அஸ் டெஸ்ட்ரக்டர். அதாவது எந்த வழிமுறையில் எது அழிப்பியாக பயன்படுகிறது. கீழே இருக்கக்கூடிய வழிமுறைகளில் எது வந்து அழிப்பியாக பயன்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டி டெலீட் DEL.
underscore dl underscore. The question number 7, which of the following class declaration is correct? அதாவது எந்த இனக்குழு அறிவிப்பு வந்து இதில் சரி? Which of the following class declaration, which one is correct? Class name, class name colon, class name square bracket. Class members are accessed through which operator பார்க்கும்போது நமக்கு dot operator. அடுத்து which of the following is automatically executed when an object is created அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு வந்து init. அதுக்கடுத்து private class variable is prefixed with underscore. அடுத்து which of the following method is used as destructor அப்படின்னு பார்த்தோம்னா del underscore bracket. Question number 7, which of the following class declaration is correct அப்படின்னு பார்த்தோம்னா இந்த class name colon இதான் வந்து கரெக்ட். 7க்கு வந்து C. அடுத்து 8, which of the following is output of the following program அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே இந்த தமிழ். Question number 8க்கு ஆன்சர் B. அடுத்து 9, which of the following is the private class variable அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த num. அடுத்து question number 10, the process of creating an object is called as. அது பொருளை உருவாக்கக்கூடிய செயல்முறையை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இன்ஸ்டாண்டியேஷன், அதாவது சாட்டுருவாக்கல் அப்படின்னு நம்ம அதை சொல்கிறோம். அப்போது 10க்கு ஆன்சர் வந்து D. ஓகே மாணவர்களே, நம்ம இது வரைக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸில் 1 to 10 முடிய 1 மார்க்கு கேள்விப்பதில், அதாவது புக் பேக்கில் இருக்கக்கூடியதை பார்த்தோம். இது வந்து இங்கிலீஷ் மீடியம் மாணவர்களுக்காக வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணுங்கள், கூடவே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் வந்து இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின் அண்ட் ஆன்சர் 1 to 10 முடிய டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா அதற்கான லிங்கை நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் போய்ட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான இதை டவுன்லோட் பண்ணிக்கிறங்க. மீண்டும் இது ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.